வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நவம்பர் மாத தோட்டம், என்னோடய தோட்டத்தில் என்னென்ன செடிகள் வச்சுருக்கேன், என்னென்ன காய்கறி செடிகள் பூச்செடிகள்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ். நான் ஆல்ரெடி பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து வாசனை நிறைந்த பூக்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் கிடையாது, பல பேருக்கு பிடித்த ஒரு பூவாக இருக்குது இந்த பன்னீர் ரோஸ் ஆனது. இது சாப்பிடவும் கூடியதுங்க. எனக்கு வந்து இது கிட்டத்தட்ட 4 to 5 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு பூக்கள் ரெகுலராக கிடச்சிட்ருக்கு. இந்த பன்னீர் ரோஸ் ஆனது கூடிய சீக்கிரம் செப்பரேட்டாக இதில் எப்படி நிறைய பூக்கள் வர வைக்கிறது, முட்டுக்கள் வர வைக்கிறது அப்படின்றத நான் வீடியோ போடுறேன். செப்டம்பர் மாதத்துலேயும் நான் என்னோடய தோட்டத்தை ஃபுல்லாக காமிச்சிருந்தேன், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதமும் நம்ம தோட்டத்தை ஃபுல்லாக பார்க்கலாம். ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் மெயினாக வந்து நான் அங்கங்கே நட்டு வச்சுருக்கேங்க பல பேக்ஸில். பன்னீர் ரோஸ். அப்புறம் நீங்கள் இன்னொரு ரெட் ரோஸ் பார்க்கலாம், அது ஒரு சின்ன வகையான ரோஸ் தான், இதழ்கள் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் சீட்லிங்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ண செட்டப். இது கிட்டத்தட்ட 1.5 months ஆச்சுங்க நான் இதை ரெடி பண்ணி. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்திருந்த கத்திரிக்காய் செடியிலேருந்து பழுக்க வச்ச ஒரு கத்திரிக்காயிலேருந்து போட்ட விதைகள் தான். ஸோ ஆஃப்டர் 1.5 months பார்த்தீங்கன்னா நல்ல சீட்லிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 பிளான்ட்ஸ் இதில் இருக்குங்க, இந்த ஒரே ஒரு இதில். நான் சின்னதாக இந்த சீட்லிங் ட்ரே இருக்குன்றதுனால ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது. பட் ஆனால் நிறைய செடிகள் இருக்குது. நான் கிட்டத்தட்ட 20 பேக்ஸில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுட்டேன். ஜென்ரலாக கத்திரிக்காய் செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 inch பேக் இருந்தால் ரொம்ப நல்லது. அது நிறைய சத்துக்களும் எடுத்துக்கும், அதே நேரத்தில் நிறைய தண்ணி வந்து அதுக்கு தேவை கத்திரிக்காய் செடிக்கு. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கத்திரிக்காய் செடி வளர்ப்பை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கத்திரிக்காய்ன்றது ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது நம்ம டெய்லி சமையலில். உங்கள் மாடியிலையும் கத்திரிக்காய் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சீசன் இந்த மழை சீசன் ப்ளஸ் குளிர் சீசனில் வந்து இந்த கத்திரிக்காய் பலவிதமான காய்கறியானது நல்லா முளைக்கும், முளைப்பு திறனோடு இருக்கும். ஸோ அந்த விதத்தில் நான் கத்திரிக்காய் செடி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 20 பேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு நிறைய அறுவடையே இந்த மந்த் கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ். எனக்கு ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா இந்த செடி பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா வளருது, க்ரோத் இருக்குது. அதே போல் நம்ம கட்டிங்கில் இருந்து செப்பரேட்டாக இன்னொரு பிளான்ட் ரெடி பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சில ரோஸ் செடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சா அந்தளவுக்கு வராது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சாலே போதும், புது செடி வந்து ஈஸியாக உருவாயிருது, எந்த விதமான ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு தேவையில்லாமல் நல்லா வருது. அடுத்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி. செம்பருத்தி செடி வந்து நிறைய பேருக்கு வந்து பிடித்த ஒரு செடி. செம்பருத்திக்கு வந்து பல யூஸ் இருக்குங்க, கூடிய சீக்கிரம் அதை பற்றியும் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். அதில் நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி டீ போட்டு குடிக்க முடியும். நம்ம வந்து ரெகுலராக ஹேர் வாஷ்க்கு வந்து இதையும் நம்ம சேர்த்து பண்ண முடியும். அந்த விதத்தில் முடிக்கு வந்து ரொம்ப நல்லது. இதை நம்ம உள்ளுக்கு, அதாவது ஒரு டீ மாதிரி இந்த செம்பருத்தி பூவை போட்டு குடித்தாலுமே ரொம்ப நல்லதுங்க. கூடி சீக்கிரம் அதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். எனக்கு இந்த டைமும் நிறைய பூக்கள் பூத்துருக்கு. ஸோ ஒரு டிப் என்னென்னா, மொட்டுக்கள் விழுகாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேமோர் கரைசல் இருந்தால் தெளிங்க, இல்லை புளிச்ச மோரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள். நான் தேமோர் கரைசல் எப்படி பண்ணுறதுன்றதும் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி செடி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வளரக்கூடியதில் ஒரு செடி பார்த்திங்கன்னா துளசி செடி. இதை ரெகுலராக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒழுங்காக ப்ரூன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இலைகள் மட்டும் நல்லா வைக்கணும் அப்படின்னா பூக்களை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. பூக்களை நல்லா கட் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய இலைகள் முளைக்கும். நீங்கள் வந்து எந்த விதமான உணவுக்கோ இதை ஆட் பண்ணுறதோ இல்லை, நீங்கள் ஒரு டீ மாதிரி கூட துளசி டீ கூட போட்டு குடிக்கலாம் ரெகுலராக. உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த துளசியானது. ஸோ நல்லா புஷ்ஷியாக இந்த மாதிரி வளர்கிறதுக்கு ப்ராப்பராக ப்ரூன் பண்ணி விடுங்க. அதே நேரத்தில் பூக்களை கட் பண்ணி விட்டிங்கன்னா இலைகள் நல்லா உங்களுக்கு முளைக்கும் இந்த மாதிரி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா குப்பை மேனி. இந்த செடி உங்கள் மாடி தோட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த குப்பை மேனி கீரையானது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. இதை பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். நம்ம என்ன நினச்சிருப்போம், இது வந்து தேவையில்லாத ஒரு களை செடின்னு நினச்சி பல பேர் பிடுங்கி போட்டிருப்பாங்க.
பட் ஆனால் நிறைய வளர்க்குற அந்த குப்பை மேனி கீரையை ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். ஒரு பேக்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். தாராளமாக இதை வந்து கீரையாக பயன்படுத்தலாம். ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த குப்பை மேனியானது. இதோட பூக்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த செடியும் பார்த்தீங்கன்னா என்னோடய மாடி தோட்டத்தில் இருக்குது. உங்கள் தோட்டத்தில் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காய்கறி செடி சைடு பார்க்கலாம். நம்ம நீங்கள் பார்க்கலாம் அவரைக்காய் செடியை பார்க்கலாங்க. எனக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு காய்கறி செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவரைக்காய். உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. நிறைய நார்ச்சத்து உள்ளது. நார்ச்சத்து வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்து, ஃபைபரானது. ஸோ அந்த விதத்தில் இந்த அவரைக்காயானது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நிறைய வந்து நம்ம வந்து காய்கறி அறுவடை எடுக்க முடியும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம், ஆடி பட்டம் சொல்லுவாங்களே, அந்த டைமில் நீங்கள் இந்த அவரை விதையை விதைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 மாதத்தில் நல்ல அறுவடை கிடைக்கும். ஒரு 5 பேக்ஸில் வச்சுக்கோங்க. நான் வந்து கொடி அவரையும் வச்சுருக்கேன், செடி அவரையும் வச்சுருக்கேன். கொடி எனக்கு இன்னும் வந்து காய்க்க ஆரம்பிக்கலைங்க. காய்க்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு செப்பரேட் வீடியோ போடுறேன். லாஸ்ட் இயர் கூட இல்லை, அதுக்கு முன்னாடி இயர் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான அறுவடை கிடச்சிது கொடி அவரை. ஒரு 3 டேஸ் கேப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 to 3 kg ஆஃப் கொடி அவரை எனக்கு கிடச்சிச்சுங்க. அதை பற்றி உங்களுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காய்கறி செடி இந்த அவரை. நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா நீங்களும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா துளுக்க சாமந்தின்னு சொல்லக்கூடிய மேரிகோல்டு. இந்த பூவும் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான பிளான்ட்டுங்க. ஆரஞ்சு கலரில் பூக்கள் நிறைய கொடுக்கக்கூடியது ஒரே செடியிலேயே. வாசனையாக இருக்கக்கூடியதுங்க. நான் பன்னீர் ரோஸ் சொன்னேன் இல்லையா, அது போல் இந்த ரோஸும் இந்த பூவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூவும் வாசனையாக இருக்கும். அதோட இலைகளும் வந்து பார்த்திங்கன்னா அதீத வாசனை தருங்க. இது வந்து பெஸ்ட்டு கம்பேனியன் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பலவிதமான பூச்சிகளை விரட்டக்கூடியது. பலவிதமான பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா செடி பக்கத்திலே வராது. அதே நேரத்தில் இப்போ ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுருக்கீங்கன்னா அதே பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியும் உண்டுங்க. பிகாஸ் பூக்கள் பூக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பீஸ் அட்ராக்ட் ஆகும். பலவிதமான நல்ல பூச்சிகள் வந்து அட்ராக்ட் ஆகும். பாலினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மேரிகோல்டு செடியானது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி. எல்லாருமே வந்து கொத்தமல்லி வளர்க்குறதுல ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூடிய சீக்கிரம் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இது நான் வந்து கொத்தமல்லி சீட்லிங்ஸ் தான், நீங்கள் பார்க்கலாம். சீக்கிரமாக வந்து எனக்கு ஸ்ப்ரவுட் ஆயிடுச்சு நான் விதைகள் போட்ட உடனே. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் நல்லா முளைக்குங்க. சீக்கிரம் ட்ரை பண்ணுங்கள் பண்ணாதவங்க. சீக்கிரமே ஃபுல் வீடியோ நான் போடுறேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது என்னென்னு பார்க்குறீங்களா, வெந்தயக்கீரைங்க. நான் பெரிய ட்ரம்மில் கஸ்டர்ட் ஆப்பிள், அதாவது சீத்தாப்பழ செடி வச்சுருக்கேங்க. அது கூடவே சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தயக்கீரையும் நான் போட்டு விட்ருக்கேன். நல்ல அறுவடை எனக்கு கிடைக்கிது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய தொட்டி இருந்தால் இந்த மாதிரி சைடில் நீங்கள் கீரைகள் வளர்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா நான் விதையெல்லாம் போடலைங்க. ஆல்ரெடி நான் போட்டிருந்த விதையிலேருந்து செடியாக நிறையா படர்ந்துருச்சு. காற்று மூலியமாகவே பார்த்திங்கன்னா இந்த விதைகளானது பல இடத்துக்கு பரவுதுங்க. அந்த விதத்தில் எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த முடக்கத்தான் கீரை செடியானது இருக்குது. மூட்டு வலிக்கு சிறந்த மருந்து இந்த முடக்கத்தானானது. பல பேர் இந்த கீரையை பயன்படுத்தி முடக்கத்தான் தோசை, முடக்கத்தான் சட்னிலாம் செய்வாங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மாடி தோட்டத்தில் இந்த செடி இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். நீங்கள் இங்கே பார்க்கலாங்க. இது காம்போஸ்ட் பின்னு தான். நான் கிட்டத்தட்ட 10 பின்னு வச்சுருக்கேன். அதில் ஒன்று இது. இதில் வந்து ஜஸ்ட்டு சாயில் மட்டும் நான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன். இது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் வேறு எந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் சேர்க்கலை இதில். புளிச்ச மோரோ இல்லை எருவோ எதுவுமே சேர்க்கலைங்க. ஜஸ்ட் யூஸிங் கார்டன் சாயில் வந்து காம்போஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது கம்ப்ளீட் ஆன அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் பல வீடியோஸில் சொன்னது போல் தயவுசெய்து இந்த காம்போஸ்டிங் வீட்டில் பண்ண ஆரம்பிங்க. இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப நல்லது, தேவையான ஒரு விஷயம். குப்பை கிடங்கு எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரியல. டம்பிங் யார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த குப்பை கிடங்கில் நம்ம கொட்டுற குப்பைகள் தான் தினமும் போய் சேருது. எத்தனையோ லட்சம் டன் குப்பை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஜென்ரேட் ஆகுதுங்க. நம்ம வந்து மீத்தேனுக்கெலாம் பல பேர் போராட்டம் பண்ணிலாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம கொட்டக்கூடிய இந்த குப்பையானது டைரெக்டாக மண்ணில் வந்து
மீத்தேனை வந்து செலுத்துது. அதே போல் மேலேயும் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்ஃபியருக்கும் இந்த மீத்தேன் ஆனது மேலே போகுது. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்து இந்த குப்பையால் ஏற்பட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த காம்போஸ்டிங் பின் வைக்கலாம். தாராளமாக நம்ம வேஸ்ட்டை வந்து இதில் போட்டு இதை உரமாக ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணி நம்ம செடிகளுக்கே திரும்ப போடலாம். வேஸ்ட் ஆனது, ஆர்கானிக் வேஸ்ட் ஆனது வெளியே போகாமல் பார்த்துக்கலாம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி காம்போஸ்ட் பின் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வைக்காதவங்க இன்றைக்கே வந்து அந்த பின்னை ரெடி பண்ண ஆரம்பிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜினியா ஃப்ளவர்ஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், அதாவது விதையிலேருந்து எப்படி செடி உற்பத்தி செய்கிறது அப்படின்னு. இதெல்லாம் நல்லா வளர்ந்த செடிகள், எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சுங்க. அந்த சீட்ஸ் ஆனது நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. அதே நேரத்தில் பூக்களும் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கார்டனே பார்த்தீங்கன்னா அலங்கரிக்கக்கூடிய ஒரு பூ இது. இது சன்ஃப்ளவரோட ஃபேமிலியை சேர்ந்தது தான். இது நிறைய பூக்கள் வருதுங்க. இதில் ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்கன்னா மாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம இதை வைக்கலாம். மேரிகோல்டுக்கு அடுத்து எனக்கு இந்த ஆரஞ்சு கலரை மாடியில் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பூன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜினியா தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்னும் என்னென்ன செடிகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த செடி நீங்கள் பாருங்கள், இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல அந்த செடி. அது இந்த சீசனுக்கு நான் புதுசாக போட்டிருக்கேன், நல்லா வளருது. எனக்கு அடுத்து நீங்கள் பக்கத்துலேயே பார்க்கலாம் தக்காளி செடி, அதே போல் எராந்தமம் செடி பார்க்கலாம். ஆல்ரெடி இதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ போட்டிருந்தாங்க. இதோட பூக்கள் வந்து பிங்க் கலரில், பிளட் பிங்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த கலரில் வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு. நான் ஆல்ரெடி காமிச்சது போல் ஜினியா செடி, இந்த கஸ்டர்ட் ஆப்பிள் செடியோடய நான் சேர்த்து போட்டிருக்கேன் சில செடிகளை. அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூக்கள் எனக்கு கொடுக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் செடி, டர்க்கி பெரி, இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி இது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சின்ன பேக்கில் தாங்க வச்சுருக்கேன், 12 இன்ச் பேக் தான் அது. அதிலே வந்து எனக்கு பூக்கள் பூத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் லைட்டாக ப்ரூன் பண்ணி விட்டேன்னா இன்னும் நல்லா சின்ன பேக்கில் நல்லா வரும். அதுக்கடுத்து பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரை நம்ம கட் பண்ணி விட்டால் போதும், வளர்ந்துட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. ரீசெண்டாக தான் நான் வீடியோ போட்டிருந்தேன் அந்த பொன்னாங்கண்ணி கீரை பற்றி, பார்க்காதவங்க பாருங்கள். அடுத்து தக்காளி செடி நீங்கள் பார்க்கலாம். தக்காளி செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் நல்லா வருங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ட்ரை பண்ணுங்கள், ஒரே ஒரு வெரைட்டி மட்டும் ட்ரை பண்ணாமல் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டொமேட்டோ ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது வளர்க்குறது. அடுத்து இஞ்சி செடி இந்த டைமில் போட்டிருக்கேன் நான். இஞ்சியானது முழுசாக அறுவடை அப்போது உங்களுக்கு நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். இந்த பெரிய பேக்கில் பார்த்தீங்கன்னா ஜினியாவும் இருக்குது, அதே நேரத்தில் மாதுளை செடி சின்ன செடி ஒன்று இருக்குது உள்ள. பக்கத்தில் பார்க்கலாம் நீங்கள் மின்ட். எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் பிளான்ட் வந்து இந்த மின்ட் ஆனது. ஈஸியாக வந்து ப்ராப்பகேட் பண்ணலாங்க. ஜஸ்ட் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா போதும், வேர் விட்டுரும். வித்தின் 4 to 5 டேஸில் வேர் விட்டுரும். அதை எடுத்து நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பாலக்கீரை, நான் ஆல்ரெடி ரீசெண்டாக வீடியோ போட்டிருந்தேன், நல்லா எனக்கு அறுவடை கொடுக்குது. பக்கத்தில் நீங்கள் ஆலோவேரா பார்க்கலாம், ஏர் பியூரிஃபைங் பிளான்ட். அது சூப்பராக வளர்ந்துச்சு, அதில் எனக்கு பூக்கள் கூட பூத்துச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி, நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் பல பேக்ஸில் கத்திரிக்காய் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்க்கலாம் நீங்கள் சிகப்பு கொய்யா, இந்த கொய்யா செடி நீங்கள் பார்க்கலாம். இதை பற்றி நான் வீடியோ கூட சீக்கிரம் போடுறேங்க. நான் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் கொய்யாக்காய் வாங்கியிருந்தாங்க, இந்த சிகப்பு கொய்யாவானது. அதை நான் ஒரே ஒரு பீஸை வந்து நான் கட் பண்ணி வச்சு அதிலேருந்து நிறைய செடிகள் வந்துச்சு. அந்த செடியில் ஒன்று தான் அது. அதை பற்றி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இது கிட்டத்தட்ட 4 months ஆகுதுங்க, 4 to 5 months ஆகுது. ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. கொய்யா இலைகளுமே அவ்வளோ நல்லதுங்க நமக்கு. அதை வந்து நம்ம டீ மாதிரி கூட போட்டு குடிக்கலாம், அவ்வளோ சத்தான ஒரு செடி இந்த கொய்யாவானது. அடுத்து பக்கத்தில் பார்க்கலாம் நீங்கள் இந்த ஜினியா ஃப்ளவர்ஸ். ஆல்ரெடி சொன்னல அந்த கஸ்டர்ட் ஆப்பிள் செடியோடைய இதையும் நான் நிறைய செடி ஊண்டி வச்சுருந்தேன். இந்த கொய்யா செடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சை செடியும் இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே இது வளர்க்குறது பார்த்திங்கன்னா நமக்கு
நிறைய ஹாப்பினஸ் கொடுக்குங்க. இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் பல விதமான செடிகள் வைக்கும்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது இன்னொரு பேக்கில் நான் கத்திரிக்காய் சீட்லிங்ஸ் ரெடி பண்ணது. சும்மா தூவி விட்டுட்டு நான் அப்படியே மண்ணை போட்டு கவர் பண்ணியிருந்தேன். நிறைய கத்திரிக்காய் சீட்லிங்ஸ் வந்திருக்கு. இதையும் நான் இன்னும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். பட் ஆனால் பேக்ஸ் என்கிட்ட இல்லாதனால நான் வேறு பேக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த செடி பார்த்திங்கன்னா பூனை மீசை அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னி ப்ராப்ளம்ஸ், பேக் பெயின் இதுக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த பூனை மீசை செடியானது. அதோட பூக்கள் பார்த்திங்கன்னா அந்த பூனை மீசை மாதிரியே இருக்கும். அதனால தான் அதுக்கு அந்த பெயர். கூடிய சீக்கிரம் அதை பற்றியும் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். உங்கள்கிட்ட இந்த பூனை மீசை செடி இருந்தாலும் லிங்க் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தக்காளி செடிலாம் பார்க்கலாம். பூக்கள் உதிர்ந்து காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா. இதெல்லாம் செப்பரேட்டாக வச்சுருக்கேன் இந்த செடியானதை. கத்திரிக்காய் செடி. அதுக்கடுத்து நீங்கள் பார்க்கலாம், இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. ரீசெண்டாக வீடியோவில் கூட நான் போட்டிருந்தேன். அதை கட் பண்ணி வச்சதுங்க. வித்தின் 20 days நல்லா முளைச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி செடி, பெரிய விங்கிள்னு சொல்லுவோம் இல்லையா, ஒயிட் கலரில் இதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் கருந்துளசி, குப்பைமேனி செடி, கத்தரிக்காய் செடி. ஸோ இது ஆல்ரெடி நான் சொன்னது போல் எராந்திமம் செடி தான் இது. ஸோ எங்கெங்கே நான் பூச்செடி வைக்க முடியுமோ மாடி தோட்டத்தில் அங்கங்கே வச்சுருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரெய்ஸ்டு பெட். இது அதில் வந்து பார்த்திங்கன்னா கொடி அவரை ப்ளஸ் பிரண்டை நீங்கள் பார்க்கலாங்க. அப்படியே மொத்தமாக ஆக்கிரமிச்சிருச்சு என்னோடய அந்த கொடி செட்டப்பே. அது ஃபுல்லாக இருக்குது அந்த பிரண்டையானது. ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் மேலே பார்க்கலாம் அந்த கொடி அவரை நீங்கள் பார்க்கலாம், இலைகள் எல்லாத்துக்கும். இன்னும் பூக்களை. இது வந்து பார்த்திங்கன்னா திராட்சை இலைகளும் நல்லா வருதுங்க. பிரண்டை பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் இருக்குது பிரண்டைக்கு. மூட்டு வலிக்கு அவ்வளோ நல்லது. உங்கள் வீட்டில் இந்த செடியை தயவுசெய்து வளர்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு ஃபுட்டு கிடச்சிட்டே இருக்கும் அதுலேருந்து. இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி செடி. இங்கே பார்க்கலாம் நீங்கள், ரெண்டுமே கொத்தமல்லி தான். இது வந்து அந்த கிரேப் பேக். இது அந்த கொடி செட்டப் வந்து எனக்கு ப்ராப்பராக யூஸ் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 4 yearsஆக யூஸ் ஆகுது. நீங்கள் பச்சை இலை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி. ரீசெண்டாக கூட வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, இது வந்து நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இங்கே பார்க்கலாம் நீங்கள், கட் பண்ணி நான் வச்சுருந்தேன். கட்டிங்கில் இருந்து நல்லா எனக்கு அந்த செடிகளானது வளருது. ஒன்றுமே பண்ணலங்க, ஜஸ்ட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சா நல்லா வளருது. இது வந்து பட்டன் ரோஸ். அடுத்து வெண்டை செடி. நான் இந்த பெரிய பக்கெட் பெரிய ட்ரம்மில் வச்சுருக்கேங்க. இது யதார்த்தமாக போட்டேன் விதை, அதிலேருந்து நல்லா வருது அது. இது வந்து கருவேப்பிள்ளை செடி. பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். கருவேப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரம்மில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரம்மில் வந்து சைட்லேயே சில கீரை விதைகள் போட்டு விடுங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த சிகப்பு அமராந்தஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செடி. அது கத்திரிக்காய் செடி பக்கத்தில் அந்த 2 அமராந்தஸ் செடி இருந்துச்சு. அப்புறம் பாலைக்கீரை நீங்கள் பார்த்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மணல்லே வந்து எப்படி வந்து கட்டிங்லேருந்து உருவாக்குறது அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்தேன். அடுத்து கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காயும் எனக்கு நல்ல இது கொடுக்குதுங்க, ஹார்வெஸ்ட் கொடுக்குது கத்திரிக்காயானது. இது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு ஒரு செடி நல்லா வருது. கத்திரிக்காய் செடி பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு சீசன் முடிஞ்சோன்னே எடுத்து போட்டுருவாங்க. அப்படி பண்ணாதீங்க, கட் பண்ணி வைங்க, நல்லா வரும். இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ செடி தான், சின்ன சின்ன கட்டிங் யூஸ் பண்ணி வளர்த்துருக்குது. ஓமவல்லி செடி நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து ஜாதி மல்லி செடி நீங்கள் பார்க்கலாம். டெய்லி எனக்கு பூக்கள் வந்து அதுலேருந்து கிடச்சிட்டே இருக்குங்க, ரெகுலராக பூக்கள் கிடைக்கிது. இது பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட். ரீசெண்டாக நான் வாங்கியிருந்தேன், 30 rupeesக்கு வாங்கியிருந்தேன் மணி பிளான்ட்டானது. ஜஸ்ட் கட் பண்ணி வச்சாலே நல்லா வளரும். நான் நர்சரி போகும்போது வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரம்மில் சுண்டைக்காய் செடி நீங்கள் பார்க்கலாம். நிறைய சுண்டைக்காய் வருதுங்க எனக்கு. குடல் புழுக்களுக்கு ரொம்ப நல்லது, வயிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது, சளி பிரச்சனைக்கு. ஸோ அந்த விதத்தில் எனக்கு பிடிச்ச செடி இந்த சுண்டைக்காய் செடியானது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய நவம்பர் கார்டன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.